இன்னைக்கு இந்த வீடியோல வாட்டரிங் ஹோல் அட்டாக் பத்தி பார்க்கலாம். இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா புரியும். ஒரு லேக் இருக்கு சரிங்களா, அந்த லேக்ல உள்ள தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு அந்த காட்டுல உள்ள மான்கள்லாம் அப்பப்போ வந்து தண்ணியை குடிச்சிட்டு போகும். இந்த மானெல்லாம் கொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஹண்டர் என்ன பண்றாருன்னா அந்த லேக்ல வந்து முதலையே விட்டுறாரு. அந்த முதல்ல அது எதிர்பாராத சமயத்துல மான் தண்ணி குடிக்க வரும்போது அந்த மான்கள் எல்லாம் சாப்பிட்டுருது. ஸோ இப்போ இந்த ஹண்டர் வந்து நினைச்சதை சாதிச்சுட்டாரா? இதே மாதிரி ரியல் டைமா நீங்க என்ன யோசிக்க ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய வெப்சைட். அந்த இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்றதுக்காக ஏகப்பட்ட விசிட்டர்ஸ் அந்த வெப்சைட்டுக்கு வராங்க. விசிட்டர் வந்து அந்த வெப்சைட்ல தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு அந்த வெப்சைட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வெப்சைட் ஓனருக்கு என்ன தோணுதுன்னா எந்தெந்த விசிட்டர்லாம் வெப்சைட்டை லாகின் பண்ணி யூஸ் பண்றாங்களோ அவங்களுடைய சிஸ்டம்ல உள்ள டேட்டாவெல்லாம் திருடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு, அந்த வெப்சைட்ல ஒரு சின்ன யூஆர்எல்லையோ இல்லைன்னா வந்து ஒரு இமேஜையோ பிளேஸ் பண்ணி அந்த யூஆர்எல் இல்லைன்னா இமேஜை கிளிக் பண்ணும்போது விசிட்டருடைய சிஸ்டம்ல ஒரு மால்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஒரு பக் கிரியேட் பண்ணிடுறாரு. இப்போ என்ன ஆகும்னா விசிட்டர் வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த வெப்சைட்டை ட்ரஸ்டட்னு நினைச்சு விசிட் பண்ணுவாரு. ஆனா தெரியாம அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா ஒரு மால்வேர் சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் என்ன ஆயிரும், ஹேக் ஆயிரும். சிஸ்டம்ல என்னென்ன டேட்டாலாம் இருக்கோ அந்த டேட்டாலாம் வெப்சைட் ஓனர் அதாவது ஹேக்கருக்கு வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்பர் ஆகும். இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது வாட்டரிங் ஹோல் அட்டாக்கை நம்ம தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா ஆன்டி வைரஸை சிஸ்டம்ல நல்லா இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். நம்ம ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது அந்த வெப்சைட்டு ட்ரஸ்டட் தானா அப்படின்னு சொல்லி 1-2 நேரம் வெரிஃபை பண்ண பிறகு அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணணும். ஸோ எந்த ஒரு வெப்சைட்டா இருந்தாலும் எந்த ஒரு லிங்கா இருந்தாலும் எந்த ஒரு இமேஜா இருந்தாலும் டபுள் செக் பண்ண பிறகு நீங்க அதை விசிட் பண்றது நல்லது. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கற்போம் கற்பிப்போம். நன்றி.